வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டைம் டு சேஞ்ச். இந்த வீடியோ மூலமாக உங்கள் கனவுகளை ஆக்ஷன் பிளான்ஸாக, அதாவது செயல் திட்டமாக எப்படி மாற்ற போகிறோம்னு 3 ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஏன் உங்களுக்கு ஆக்ஷன் பிளான்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளான்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கனவுகளை நோக்கி நகர முடியும். அதற்கான செயல்களை நீங்கள் செய்ய முடியும். நான் சொல்ல போகிற 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கனவுகளை ஆக்ஷன் பிளான்ஸாக, அதாவது செயல் திட்டமாக மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவைவ் யுவர் லாங் ஃபர்காட்டன் ட்ரீம். அதாவது உங்களுடைய பழைய மறந்து போன கனவுகளை நினைவு கூறுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ஜாப்குள்ளேயோ கோர்ஸ்குள்ளேயோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். நான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கும். நிறைய ஆசைகள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அது இப்போ எல்லாமே மறந்து போயிருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம நினச்சி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அது மாறி இருக்கும். நம்ம எதுக்காக உள்ளே வந்தோமோ அதை மறந்துட்டு திக்கு தசை இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நண்பர்களே, உங்களோட நிலைமையை மாற்ற வேண்டும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பழைய கனவுகளை நினைவு கூற வேண்டும். பழைய கனவுகளை லிஸ்ட் அவுட், ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் யுவர் ட்ரீம்ஸ். அதாவது உங்களோட கனவுகளை துல்லியமாக்குங்க. ஏன் என்னோட கனவை டிஃபைன் பண்ணணும், தீர்மானிக்கணும், துல்லியமாக மாற்றணும்னு கேட்டிங்கன்னா, கிளாரிட்டி இஸ் பவர். எந்த அளவுக்கு உங்களோட கனவுகள் மேலே தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு வளமாக செயல்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கனவு மேலே எவ்வளோ தெளிவாக துல்லியமாக செயல்படுறீங்களோ அது ஒரு காந்தமாக செயல்படும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், பாசிபிலிட்டிஸை உங்களை நோக்கி நீங்களே ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அது சம்மந்தப்பட்ட தகவல்கள், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எந்த வழியில் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இதெல்லாம் மேஜிக் மாதிரி நடக்கும். அது சம்மந்தப்பட்ட மனிதர்களை மீட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையும். இதெல்லாம் நடக்கணும்னா உங்களோட கனவை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசைன், ஃபார்ம், ஷேப், விஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அந்த காரில் என்ன கலர் இருக்கணும், என்ன டிசைனில் இருக்கணும், எவ்வளோ மைலேஜ் தரணும், அப்படிலாம் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் அந்த காரை பற்றி பார்ப்பீங்க. அதை பற்றி நல்லாவும் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் கனவை எப்படி நிறைவேற்றணும், அதுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படிலாம் மல்டிபிள் ஆங்கிளில் உங்கள் கனவை டிஃபைன் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்கள் கனவை துல்லியமாக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்ட் யுவர் மென்டல் மேப் வித் நியூரோ பாத்வேஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். உங்களோட பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான பழக்கங்கள் எல்லாமே நியூரோ பாத்வேவை பொறுத்து தான் இயங்குது. அதாவது நரம்பு மண்டலங்கள் மூலமாக தான் தகவல்கள் பரிமாற்றப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் மைண்டில் நெகட்டிவான நியூரோ பாத்வே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்கள்ட்ட நீங்கள் போய் என்னதான் உங்கள் பிஸ்னஸ் பிளான், ஸ்டார்ட் அப் ஐடியாலாம் சொன்னாலும் அவங்க நெகட்டிவாக தான் கமெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களோட நியூரோ பாத்வே, அதாவது நரம்பு மண்டலம் பாசிட்டிவாக வலுவாக்கப்பட்டிருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட கனவுகளை நிஜமாக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ஜோர்டனோட ஒரு கோட் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றை மிகவும் கடினம் என்று எண்ணுவதில்லை, அதை எப்படி செய்யலாம் என்று தான் யோசிப்பேன் அப்படின்னு மைக்கேல் ஜார்டன் சொல்லியிருக்காரு. நமக்கு எப்போதுமே ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான கொஸ்டின்ஸ் வந்துருச்சுனாலே நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான்லாம் எங்கே இந்த விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மைண்ட் அந்த ஜெயிக்கிறதுக்கான வழி வாய்ப்பை ஏற்படுத்தாது. இதுவே நாம் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வந்தால் இட் ஓப்பன்ஸ் அப் அவர் எக்ஸ்போஷர். நாம் ஜெயிக்கிறதுக்கான வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்னு கூட சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் நம்மளை சுற்றி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய வழி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது.
நம்மளோட வேலை என்னன்னா நம்மளோட மைண்டை கரெக்டான வழிவாய்ப்புகளை கண்டுபிடிச்சி நம்ம கனவை நிறைவேற்றணும். அப்படி கரெக்டான வழிவாய்ப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம கனவை நிஜமாக்கிடலாம். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் கனவுகளை ஆக்ஷன் பிளான்ஸாக அதாவது செயல் திட்டமாக மாற்ற முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்ஸ் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்கு டைம் டு சேஞ்சை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.